அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரியவர்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில மாணவரணியின் சார்பாக ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை தோறும் கல்வியும் சிந்தனையும் என்ற நிகழ்ச்சியில் பல்வேறு விதமான கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளின் தகவல்களை நாம் அறிந்து வருகின்றோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கு MBA படிப்புக்கான தகவல்களை நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். MBAவை பொறுத்த வரைக்கும் ஒரு மாஸ்டர் டிகிரி, மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லக்கூடிய PG டிகிரி. இதனுடைய படிக்கக்கூடிய கால அளவு என்று பார்த்தோம் என்று சொன்னால் அது ஒரு 2 வருட காலங்கள் படிப்பு உண்டு. இந்த MBA படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டியை நாம் பார்த்துருவோம். MBA படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் எனி UG டிகிரி பண்ணியிருக்கலாம். அது போன்று இல்லாமல் எனி UG டிகிரி, அதாவது MBA பண்ணலாம். MBA பண்ணுறதுக்கு BA, BSc அல்லது BCom அல்லது BBA அல்லது BE, MBBS கூட நம்ம பண்ணியிருக்கலாம். இதை பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், டைரெக்டாக MBA எனி யூனிவர்சிட்டியில் எந்த யூனிவர்சிட்டிலாம் MBA படிப்புகள் இருக்கிறதோ அதில் நம்ம நேரடியாக PG டிகிரியை நம்ம பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் சில டாப் லெவல் யூனிவர்சிட்டிஸ், சம் யூனிவர்சிட்டிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த MBAக்குன்னு ப்ரிஃபரபுளாக ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் சொல்லுவாங்கன்னா CAT கேட்டும்பாங்க, JAT, MAT அப்படின்ற, அதுக்கப்புறம் CMAT அப்படின்ட்டு ஒரு 4 வகையான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்குது. அது ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கு ஏற்ற மாதிரியான அது இருக்கும். அது டாப் லெவல் யூனிவர்சிட்டிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் IIM, IBM, சிம்பியாசஸ், இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ்லாம் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு உள்ளே எடுப்பாங்க, அட்மிஷன் போடுவாங்க. இந்த இதுக்கான கால அளவுன்னு பார்த்தோம்னா 2 வருட காலம். அது ஆன்லைனாக இருந்தாலும் சரி, ஃபுல் டைம் பார்ட் டைமாக இருந்தாலும் சரி, இது 2 வருட காலங்கள் இந்த MBA இருக்கும். இந்த MBA பொறுத்த வரைக்கும் இதில் பல்வேறு விதமான ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்குது. இப்போ எப்படி BComல BCom ஜென்ரல், BCom FNA ஃபினான்ஷியல் அண்ட் அக்கௌண்டிங், BCom கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப், BCom ISM அப்படின்ட்டு ஸ்பெஷலைசேஷன் இருக்கும். அதே மாதிரி MBA பொறுத்த வரைக்கும் MBAவை பொறுத்த வரைக்கும் பல்வேறு துறைகள்லையும் MBA படித்தவர்கள் இருப்பாங்க. இவர்கள்லாம் படித்தவர்கள்லாம் எந்த லெவலில் இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் இவங்க எல்லாருமே ஒரு மேனேஜரியல் லெவலில், மேனேஜரியல் கோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை ஆக்சுவலாக மேனேஜரியல் லெவல் இந்த சென்ஸ் நமக்கு ஒரு தலைமைத்துவத்தில், லீடர்ஷிப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த MBA ரொம்ப முக்கியம். அதுவும் இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கிறாங்க அப்படின்னா அது MBA படிக்கும் பொழுது அதற்கான படித்த ஒரு டிகிரி ஹோல்டராக இருந்தாங்கன்னா இது அவங்களுடைய பிஸ்னஸை எடுத்து செல்வதற்கு ஒரு இலகுவாக இருக்கும். அப்போது இது என்னென்ன ஸ்பெஷலைசேஷன்ஸ்லாம் இந்த MBAல இருக்குதுன்னு சொன்னால் மார்க்கெட்டிங், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், HRMன்னு சொல்லக்கூடிய இது, ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட், பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், பிஸ்னஸ் அனலிஸ்ட், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ், MBAல இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ், ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், ஆண்டர்ப்ரனர்ஷிப். ஸோ இது மாதிரியான ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்குது. இப்போது உதாரணத்துக்கு MBA ஃபினான்ஸ் படிச்சிருக்காங்க, அந்த ஸ்பெஷலைசேஷன் எடுத்து படிக்கிறாங்க அப்படின்னா, அல்லது MBA HR அண்ட் ஃபினான்ஸ் அந்த மாதிரி டியூல் ஸ்பெஷலைசேஷன் எடுத்து 2 ஸ்பெஷலைசேஷன் எடுத்து படிக்கிறதுக்கும் ஒரு சில யூனிவர்சிட்டிஸில் ஆஃபர் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஃபினான்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க எம்ப்ளாயீஸ்னுடைய அந்த ஃபினான்ஸ் சம்பந்தமான எல்லா வேலைகளையும் அவங்க பார்ப்பாங்க. அதை நிர்ணயம் செய்யக்கூடியவங்க. உதாரணத்துக்கு அவங்களுக்கு ஒரு எம்ப்ளாயை கம்பெனியில் ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்னா அதற்கு அந்த எம்ப்ளாயிக்கான சேலரி, ஊதியத்தை நிர்ணயம் பண்ணக்கூடியவங்க இந்த HR. சொல்ல நம்ம நிறைய கம்பெனிஸில் IT ஃபீல்டெல்லாம் பார்ப்போம், HR என்னைய செலக்ட் பண்ணவே இல்லை, HR என்னை சேலரி எனக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்காமல் இருக்கார், அதனால் நான் வேறு கம்பெனிக்கு நான் குவிட் பண்ணலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா. அதனால் இந்த HR மேனேஜராகவே போகிறதுக்கு இந்த MBA படிக்கும் பொழுது அது கரெக்டாக இருக்கும். அதே நேரத்தில் அதனுடைய ஸ்பெஷலைசேஷன்ஸ், கம்பெனி செக்டாரில் ஃபினான்ஸ் சைடில் இருக்காங்கன்னா MBA ஃபினான்ஸ் படிக்கலாம், HR ரெக்ரூட்மெண்ட்டில் இருக்காங்கன்னா HR படிக்கலாம். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே போகும்பொழுது ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்டுன்னு படிக்கலாம். அதை எடுத்து படிக்கும்போது பிஸ்னஸ் அனலிஸ்ட்டு, பிஸ்னஸை நான் நல்லா டெவலப் பண்ணி கொண்டு போக போகிறேன், இன்னும் பிஸ்னஸை நான் இது பண்ணுறேன், நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வரேன்ற போது அது பிஸ்னஸ் அனலிஸ்ட்டாக இருக்கலாம். அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ITயில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு. அது இல்லாமல் ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட், இந்த ஹாஸ்பிட்டாலிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல், மல்டி ஸ்பெஷாலிட்டிஸ் ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தோம்னா ஒரு பேஷண்ட்டை உள்ளே வராங்க அப்படின்னா அந்த பேஷண்ட்டுக்கான அந்த ஆப்ரேஷன் பண்ணி அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட், ஃபுல் ட்ரீட்மெண்ட் முடித்து அவங்க வெளியே போகிற வரைக்கும் அவங்கள கேர் பண்ணி பப்ளிக் ரிலேஷன்ஷிப் ஆஃபீஸர்னு சொல்லுவோம். அதில் அவங்களுக்கு தலைமைத்துவத்தில், லீடர்ஷிப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஹெல்த் கேர் சம்மந்தமான இது ஸ்பெஷலைசேஷன்ஸ் எடுத்து படிப்பாங்க. ஸோ இப்போ இதை பொறுத்த வரைக்கும் இதோடைய
கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த எம்பிஏ படிக்கும் பொழுது அதனுடைய கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தா, அதாவது வேலை வாய்ப்புகள் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா, ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜராக போகலாம். எம்பிஏ மார்க்கெட்டிங் ஆர் ஃபினான்ஸ் படிக்கிறவங்க ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜராக, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மேனேஜரியல் லெவலில் தான் இதனுடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்கும். அதே மாதிரி ஃபினான்ஸ் மேனேஜர், ஹெச்ஆர் மேனேஜர், பிஸ்னஸ் அனலிஸ்ட் மேனேஜர், ஆப்ரேஷன் மேனேஜர், ப்ராஜெக்ட் மேனேஜர், சேல்ஸ் மேனேஜர், மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட், ஆண்டர்ப்ரனர். அதாவது ஆண்டர்ப்ரனர்ன்றது ஒரு தொழிலை புதுசாக கண்டுபிடிச்சி அந்த தொழிலை வந்து அவங்க வந்து நடத்திக்கிட்டு இருப்பாங்க. அதில் அவங்க தான் சிஇஓவாக இருப்பாங்க, தலைமைத்துவமாக அவங்க தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த எம்பிஏ படிப்புன்றது மிக முக்கியமானது. ஏன்னா ஒரு எம்பிஏவை பொறுத்த வரைக்கும் இதனுடைய ஸ்கில்ஸ் எப்படி இருக்குன்னா, ஒரு லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு எம்பிஏ பண்ணால் எல்லாருமே எம்பிஏ நான் ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் எம்பிஏ படிச்சிருக்கேன், எனக்கு எங்கே போனாலும் ஜாப் கிடைக்கல. பட் எம்பிஏவோட இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து எதிர்பார்ப்பாங்க. இப்போ இருக்கக்கூடிய வேர்ல்டில் ஒரு டிகிரி ஹோல்டராக யாருமே கேட்காம அந்த டிகிரிக்கான ஒரு நபராகத்தான் பார்க்குறாங்க. அவங்கள்ட்ட என்ன அந்த டிகிரியை தவிர்த்து என்ன ஸ்கில் இருக்குது. அப்போ இந்த எம்பிஏவோட இருக்கக்கூடிய இந்த எம்பிஏ படிக்கும் போதே நமக்கு கிடைக்கக்கூடிய ஸ்கில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லீடர்ஷிப் ஸ்கில் இருக்கணும். ஒரு தலைமைத்துவத்தை, ஒரு தலைவராக இருந்து, ஒரு லீடராக இருந்து எப்படி அந்த டீமை நம்ம வந்து வழிநடத்தணும் அப்படின்ற அந்த ஸ்கில்லை நாம் டெவலப் பண்ணிக்கணும். அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம இதை படிக்கும் பொழுதே அதுலேயே வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும், அதிலான சில யூனிவர்சிட்டிஸில் வந்து இன்டர்ன்ஷிப் அனுப்புவாங்க. அந்த இன்டர்ன்ஷிப் எடுக்கும் பொழுதே அது என்ன ஆகிடும்னா, நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிரும். ஸோ அந்த மாதிரி லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் இருக்கும். அது இல்லாமல் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும். நல்ல கம்யூனிகேஷன், ஃப்ளூயண்ட்டாக நல்லா இங்கிலீஷ் பேசுகிற மாதிரி நல்ல கம்யூனிகேஷன் இருக்கணும். லாங்குவேஜ் மட்டும் கம்யூனிகேஷன் கிடையாது. நாம் சொல்லக்கூடிய தகவல்கள் சரியான முறையில் நம்மளுக்கு ஆப்போனன்ட்க்கு வந்து போய் சேர்கிற அளவுக்கு அவங்களுக்கு என்ன இருக்கணும், ஸ்கில் இருக்கணும். அதான் கம்யூனிகேஷன் ஸ்கில்லுன்னு சொல்கிறது. அதே மாதிரி ப்ராப்ளம் சால்விங், ஒரு பிரச்சனை வருது, ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த இன்ஸ்டிடியூஷனில் ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணும்போது அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் அதை எப்படி சால்வ் பண்ணுறாங்க, அந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இருக்கணும். அதே மாதிரி டிசிஷன் மேக்கிங், ஒரு இடத்துல வந்து அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும்போது இந்த டிசிஷன் எடுத்து இதை நாம் எப்படி கொண்டு போகணும், அது இந்த வகையில் கொண்டு போனோம்னா நம்மளுடைய பிஸ்னஸ் வந்து நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும். இதற்கு இப்போ உடனே நமக்கு வந்து தேவை அட்வர்டைஸ்மெண்ட் தேவை, இதுக்கு மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும், இந்த ஸ்ட்ராட்டஜியில் நம்ம மார்க்கெட்டிங் கொண்டு போனோம்னா, மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியே இந்த மாதிரி நம்ம மாற்றிக்கிட்டோம் என்று சொன்னால் நம்மளுடைய கம்பெனி நல்ல ப்ராஃபிட்டில், நல்ல ஒரு நம்மளுடைய ப்ராடக்ட்லாம் நல்ல ரீச் ஆகி நல்ல ஒரு டெவலப்மெண்ட், நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ரெப்புடேஷன் நம்மளோட கம்பெனிக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான அதிரடி முடிவுகளை எடுக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரி இந்த ப்ராப்ளத்துக்கு ஏற்ற மாதிரி முடிவுகள் எடுக்கிறதுக்கான அந்த டிசிஷன் மேக்கிங் ஸ்கில் இருக்கணும். அதே மாதிரி டீம் ஒர்க், ஒரு டீமாக எல்லாமே நான் தான் பண்ணுவேன், எல்லாமே நான் தான் செய்வேன் இல்லாமல் டீம் ஒர்க்காக இருந்து எப்படி பண்ணணுன்றத, நம்ம டீமை எப்படி நாம் அரவணைச்சு கொண்டு போகணும், அந்த டீமை எப்படி நல்ல கோஆப்ரேட் பண்ணி நல்ல ஒரு லீடர்ஷிப்பாக இருந்து அவங்களுக்கான ஒரு வழிகாட்டுதல்லாம் பண்ணி கொண்டு போகிற அளவுக்கு ஒரு டீம் ஒர்க் இருக்கணும். அதே மாதிரி டேட்டா அனலிஸ்ட்டாக இருக்கணும். ஒரு டேட்டாவை நம்ம ஒரு பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறாங்க, ஒரு பிஸ்னஸ்னுடைய ஒரு லீடராக நான் வரேன் அப்படின்னா, அந்த பிஸ்னஸ் எந்தெந்த வகையிலலாம் நம்ம வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் பப்ளிக்ஸ்ட்டை வந்து ரீச் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒவ்வொரு டேட்டாஸையும் எந்த மார்க்கெட்டிங்கில் எப்படி கொண்டு போகலாம், சேல்ஸை எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு கொண்டு போகலாம், ப்ரொடக்ஷனை எப்படி நம்ம ரெடி பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த வகையில் நாம் மக்கள்கிட்ட இந்த ப்ராடக்டை வந்து மிக எளிமையாக ரீச் பண்ண முடியும், இந்த ப்ராடக்ட்டுக்கான தேவைகள் எந்த அளவுக்கு இப்போ இருக்குது, கரண்ட் சிச்சுவேஷனில் இருக்குது அப்படின்ற மாதிரியான சும்மா சிம்பிள் டேட்டாஸுங்களை வந்து நம்ம என்ன பண்ணுறது, அதை எடுத்து அதை அனலைஸ்ட் பண்ணி அதற்கேற்ற மாதிரி நம்மளுடைய பிஸ்னஸை நாம் டெவலப் பண்ணி கொண்டு போகிறது. அதுக்கப்புறம் முக்கியமாக இருக்கக்கூடிய விஷயம் வந்து என்ன அப்படின்னா, ஒரு இம்பார்ட்டன்ஸானது டைம் மேனேஜ்மெண்ட். அந்த டைமுக்குள்ளே அந்த வேலைகளை எப்படி நாம் செய்யணும் அப்படின்ற மாதிரியான ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கும் பொழுது தான் இந்த எம்பிஏ படிப்புக்கான ஒரு முழுமை கிடைக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, இதுக்கப்புறம் வந்து எம்பிஏ முடிச்சுட்டு ஒரு பிஹெச்டி முடிச்சுட்டாங்கன்னா டைரெக்டாக வந்து ஒரு ப்ரொஃபஸராக போய் ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது பல கல்வியாளர்கள் சொல்லுறது என்ன அப்படின்னா, டைரெக்டாக எம்பிஏ முடிச்சுட்டு நீங்கள் வந்து லெக்சரருக்கு வந்துடாதீங்க, நீங்கள் படித்த அந்த ஸ்பெஷலைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய துறையில் ஒரு 2 to 3 years எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கெயின் பண்ணிக்கிட்டு திரும்ப நாம் இந்த எம்பிஏக்கு உள்ளே வரும்போது ஒரு லெக்சரராக வரும் பொழுது நம்ம நடத்தக்கூடிய பாடங்களாக இருக்கட்டும், அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அதை எப்படி ரீச் பண்ண முடியும்னா, அது அவங்களுடைய டீச்சிங்கில் ஒரு ஷைனிங் கிடைக்கும். ஷைனிங் என்பது ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களுக்கு புரிகிறதுக்கு மாதிரியான, அவங்க எந்த அளவுக்கு அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுமோ, மிக எளிமையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுமோ அந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக சொல்லித்தரக்கூடிய நிலைமைக்கு போயிடும். ஏன்னா இந்த எம்பிஏ பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து ஒரு தியரிட்டிக்கல் சப்ஜெக்ட்ஸாக தான் போகும். ஏதோ 1-2 ப்ராப்ளம் சால்விங்கான சப்ஜெக்ட்ஸ் தான் இருக்கும்.
அதனால் ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக எதுவுமே இருக்காது. நம்ம போகக்கூடிய இன்டர்ன்ஷிப் தான் ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக இருக்கும். ஒரு சில காலேஜஸில் இதுக்கு அனுப்புவாங்க. நான் வந்து ஒரு டீச்சராக வரேன், ஒரு ப்ரொஃபஸராக வரேன், ஒரு லெக்சரராக வரேன் எம்பிஏ இன்ஸ்டியூட்டுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கு ஏற்ற மாதிரி நம்மளை படித்த அந்த எம்பிஏயோட நம்மளோட ஸ்பெஷலைசேஷனுக்கு ஏற்ற மாதிரியான துறையில் ஒரு 2 to 3 years நாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணோம்னா இன்ஷா அல்லாஹ் அதில் வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும், ஒரு நல்ல ஷைனிங்கான ஒரு லெக்சரர் டீச்சிங்கை நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ சொன்னக்கூடிய அந்த ஸ்கில்ஸு, மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லு, டைம் மேனேஜ்மெண்ட், லீடர்ஷிப், அதுக்கப்புறம் வந்து ஒரு டிசிஷன் மேக்கிங், ப்ராப்ளம் சால்விங், கம்யூனிகேஷன், இந்த மாதிரியான ஸ்கில்ஸ் எல்லாம் நம்மளுக்கு டெவலப் பண்ணிக்கும் பொழுது இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக இந்த துறையில் நாம் சக்ஸஸ் பண்ண முடியும். நமக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எம்பிஏ பொறுத்த வரைக்கும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது. மேனேஜரியல் லெவலில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸையும் கெயின் பண்ணிக்கிட்டு நாம் ஒரு எம்பிஏ முடிக்கும் பொழுது, பிஇ முடித்து எம்பிஏ முடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஒர்க்கிங் பிளேஸில் இன்னும் ஒரு நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட் லீடர்ஷிப் ஸ்கில்லுக்கு போகிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த எம்பிஏக்கான சேலரி எந்த அளவுக்கு நம்ம ஊதியம் கிடைக்கும் என்று சொன்னால், ஃப்ரெஷ் எம்பிஏ கிராஜுவேட்டை பொறுத்த வரைக்கும் சேலரி, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சேலரி எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இதற்கான சேலரி ஃப்ரெஷ் எம்பிஏ கிராஜுவேட்க்கு 4 to 8 lakhs வரைக்கும் per annum கிடைக்கும். அதே மாதிரி டாப் யூனிவர்சிட்டிஸில் படிச்சுட்டு போகக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு 10 to 30 lakhs வரைக்கும் சேலரி கிடைக்கும். வித் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் பொழுது இன்னும் ஹையர் சேலரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த டாப் லெவலில் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு இந்தியாவில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் ஐஐஎம் பெங்களூர், அகமதாபாத், கொல்கட்டா, லக்னோவில் இருக்குது. அதே மாதிரி ஐபிஎம் இருக்குது பெங்களூரில். அது இல்லாமல் ஐஎஸ்பிஎம்னு இருக்குது, இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ்னு இருக்குது. அதுக்கப்புறம் ஜேவியர் இருக்குது, ஜேவியர் யூனிவர்சிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிம்பியாசஸில் இருக்குது. சிம்பியாசஸில் ஆன்லைனில் கூட கோர்சஸ் நம்ம பண்ணலாம். ஒர்க் பண்ணிக்கிட்டே கூட நம்ம வந்து ஆன்லைனில் படிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டாப் லெவல் யூனிவர்சிட்டிஸை ஏன் நம்ம ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த டாப் லெவல் யூனிவர்சிட்டிஸில் படிச்சுட்டு போகும் பொழுது நமக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி 10 to 30 lakh வரைக்கும் per annum வந்து நம்மளுக்கு வந்து சேலரி கிடைக்கும். இல்லை அங்கேயே வந்து நமக்கான அந்த இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஸ்கில்ஸ், என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் நீடடாக இருக்கோ அந்த ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து இங்கே வந்து எல்லாமே ப்ராக்டிக்கல் ஓரியன்டான டீச்சிங்ஸாக இருக்கும். அதனால் தியரிட்டிக்கலாக போகாமல் ப்ராக்டிக்கலாகவும் அதற்கு உண்டான நமக்கு என்ன ஸ்கில்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தேவையோ அது எல்லாமே அங்கே வந்து நமக்கு கோச் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் இந்த யூனிவர்சிட்டிஸில் நம்ம பண்ணும் பொழுது அது இன்னும் பயனுள்ளதாக இருக்கும். மற்றபடி நாம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பண்ணலாம். நம்ம லோக்கல் யூனிவர்சிட்டிஸ் நம்ம சென்னைக்குள்ளே அல்லது தமிழ்நாட்டுக்குள்ளே பார்க்குறோன்னா நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. எல்லா யூனிவர்சிட்டிஸ்லையும் எம்பிஏ இருக்குது. ஆனால் இந்த டாப் லெவல் யூனிவர்சிட்டிஸில் பண்ணும் பொழுது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த ஐஏஎம், ஐபிஎம், ஐஎஸ்பி, இது சிம்பியாசஸ் இதெல்லாம் பண்ணும் பொழுது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில் வந்து நம்ம கிடைக்கக்கூடிய ப்ரிஃபரன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக நமக்கு உடனடியாக நம்மளுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்றதுனால நாம் இதை ரெஃபர் பண்ணுறோம். இதையும் தவிர்த்து இன்ஷா அல்லாஹ் இன்னும் பல கல்வி செய்திகளுடன் அடுத்த வாரம் நாம் இந்த நிகழ்ச்சியை தொடரலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.